என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு ஒரு அரசு பேருந்து தினமும் வருகிறது. கோயம்புத்தூர் டு மதுரை. அதுல சிவசண்முகம்னு ஒரு கண்டக்டர் இருக்கிறாரு. அவர் தோல்ல பைய போட்டு எல்லாரும் ஏறின உடனே வந்து நிற்பார். பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ திருமண விஷயமாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுரைக்கு போறீங்க. நீங்க போற காரியம் நல்லபடியா நிறைவேறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். யாருக்காவது வாந்தி வந்தா புளிப்பு மிட்டாய் வச்சிருக்கேன் தர்றேன். அதையும் தாண்டி வாந்தி வந்தா சொல்லுங்க, டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன். இந்த கடலை எல்லாம் தின்னு தொழிய உள்ள போட்டுறாதீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சைடுல ஒரு நெகிழி பை வச்சிருங்க, அதுக்குள்ள போடுங்க. உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்காம சொல்லுங்க. அதுக்காக ஓசியில நம்மளை கொண்டு போக மாட்டாரு. ஆனா அந்த ஒரு நிமிடத்தின் ஒரு வார்த்தையின் அழகு இருக்கிறது இல்லையா, அந்த பயணத்தையே சுகமாக்குகிறதா இல்லை. அவரும் ஒரு சாதாரண மற்ற கண்டக்டர்களை போலவே தான் அவரும் நடந்து கொள்ளுகிறார். அதே வேலையைத்தான் செய்கிறார். ஆனால் அவர் சக மனிதர்களுக்காக ஒதுக்குகிற அந்த ஒரு நிமிடத்தின் வார்த்தை என்பது அன்றைய நாளையே அழகாக மாற்றுகிறது என்றால் இதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய